H1B விசா கட்டணம் உயர்வின் எதிரொலியாக இந்தியர்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பார்க்கலாம். H1B விசா கட்டண உயர்வானது புதிதாக விசா விண்ணப்பிப்பவர்களுக்கு பெரும் சுமையாக அமையும். குறிப்பாக இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் ஊழியர்களுக்கு வேலை வாய்ப்புகளை குறைக்கும். ஏற்கனவே விசா வைத்திருப்பவருக்கோ அல்லது விசா நடைமுறைக்கு வருவதற்கு முன் விண்ணப்பித்தவர்களுக்கோ இந்த கட்டண உயர்வு பொருந்தாது. இந்த உயர்வு இந்திய நிறுவனங்கள் மற்றும் அங்கு வேலை செய்யும் இந்தியர்களின் அமெரிக்க பணி வாய்ப்புகளில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இந்தியர்களுக்கு ஏற்படும் முக்கியமான சில பாதிப்புகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். முதலாவதாக, இந்த கட்டண உயர்வால் வேலை வாய்ப்பு குறையும் அபாயம் இருக்கிறது. அதிக கட்டணங்கள் குறிப்பாக இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறை ஊழியர்களுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும். இதனால் அவர்களுக்கு அமெரிக்காவில் வேலை கிடைப்பது குறையக்கூடும். அடுத்தபடியாக, நிறுவனங்களின் நிதிச்சுமை அதிகரிக்கும். இந்திய நிறுவனங்கள் அமெரிக்காவில் தங்கள் ஊழியர்களை பணியமர்த்துவதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். இது அவர்களின் செலவுகளை அதிகரிக்கும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும். புதிதாக விசா விண்ணப்பிப்பவர்களுக்கு சிரமம் ஏற்படும். புதிதாக H1B விசாவிற்கு விண்ணப்பிக்கும் இந்திய ஊழியர்கள் இந்த உயர்வால் அதிக நிதி செலவுகளை எதிர்கொள்ள நேரிடும். இது அமெரிக்க பணி வாய்ப்புகளை தேடும் அவர்களின் கனவையே பாதிக்கலாம். இந்திய தகவல் துறை மீதான தாக்கம். இந்திய மென்பொருள் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை அமெரிக்காவிற்கு அனுப்பும் எண்ணிக்கையை குறைக்க நேரிடும். பங்குச்சந்தையில் இந்த கட்டண உயர்வின் எதிரொலி. இந்த அறிவிப்பு பங்குச்சந்தைகளிலும் குறிப்பாக இந்திய IT நிறுவன பங்குகளின் மதிப்பிலும் எதிரொலித்து நிச்சயமற்ற சூழ்நிலையை உருவாக்கும்.